அனைவருக்கும் வணக்கம். நாம் நம் வாழ்க்கையில் எதை வைத்து நாம் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கின்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை வைத்து நாம் இந்த வாழ்க்கையை அணுகுகின்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு 4 விஷயங்கள். இந்த உடம்பு இருக்கின்றது, மனம் இருக்கின்றது, உணர்வுகள் இருக்கிறது, அதன் பின்பு சக்தி நிலை இருக்கிறது. இப்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள், ஒவ்வொரு விதமான ஆசைகள். சில விஷயத்தின் மீது சில மனிதருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும், விருப்பங்கள் அதிகமாக இருக்கும். இன்னொரு மனிதர்கள் பார்த்திங்கன்னா வேறொரு விஷயத்தின் மீது அந்த ஆர்வமானது, ஆசையானது அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஈடுபாடு, ஒவ்வொரு விதமான வெறுப்புகள் எல்லாமே இருக்குது. அப்போது சில மனிதர்கள் பார்த்திங்கன்னா உணவு உட்கொள்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அதாவது உணவு அவர்களுக்கு எங்கே ருசியாக கிடைக்குதோ, இப்போது அவங்க வீடு இங்கே ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, மிகவும் தொலைவில் ஒரு வெளியூரில் ஒரு உணவகத்தில் உணவு ருசியாக அருமையாக இருக்கும்னா, அவங்க எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அது அவ்வளோ தூரத்திற்கு பயணம் செய்து அங்கே சென்று அந்த உணவை உட்கொள்வார்கள். காரணம், இவர்கள் அந்த உணவு பிரியர்கள். இவர்கள் என்னது, அந்த உடம்பின் மீது தான் ஒரு உடம்பு என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உடலின் மீது அவங்க என்ன பண்ணுறாங்க, முழுமையாக ஒரு நான் உடல் தான் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு அடையாளத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா உணவு மீது சாப்பிடுவதற்கு, உடல் உறவு மீது, உணவு, செக்ஸ், இதன் மீது ஒருவருக்கு அதிகமாக ஆர்வம் இருந்துச்சுன்னா அவர் தன்னை உடலோடு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். ஒரு மனிதன் தன்னை உடலோடு அடையாளப்படுத்தி கொள்ளும் பொழுது மட்டும்தான் இந்த உணவு உட்கொள்வதிலும், அதாவது இந்த செக்ஸ், உடல் உறவு வைத்துக் கொள்வதிலும் மிகவும் ஆர்வமாகவும் அதை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வான். இந்த உடல் இல்லை என்று தெரிந்துவிட்டது என்றால் அவன் இது போன்ற விஷயங்களில் மிகவும் தன்னுடைய ஆர்வத்தை செலுத்த மாட்டான். ஏன்னா உடலுக்கு இந்த 2 விஷயம்தான் தேவை. உடம்புக்கு ருசியான ஒரு உணவுகளை உட்கொள்ள வேண்டும். அதன் பிறகு உடலுக்கு இதமான உடல் உறவுகளை வைத்துக்கொள்ளும். இந்த உடலுக்கு தேவையானது இந்த 2 தான். இதை வைத்து வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அதன் பின்பு சில மனிதர்கள் மனதின் மீது தான் மனம் என்று நினைத்து கொண்டிருந்தால் அவர்கள் தங்களோட ஏதாவது எண்ணங்களை எண்ணிக்கொண்டே இருப்பார்கள், ஏதாவது கற்பனை செய்து கொண்டே இருப்பார்கள், ஏதாவது தன் மனதில் ஏதாவது ஒன்று நினைத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அதை நினைத்து வருத்தப்படுறது, கோவப்படுறது, கஷ்டப்படுறது, அந்த மாதிரி ஒரு மனிதன் இருந்தானா, ஒரு இசை நிகழ்ச்சிகளை கேட்பது, ஒரு பாடல்களை கேட்பது, அதன் மூலமாக ஒரு ரசிப்பது, இது போன்ற விஷயங்களில் ஒரு மனிதன் மிகவும் ஆர்வமாக இருந்தான்னா அவன் தன்னை மனதில் உள்ள எண்ணங்கள், இதுதான் நான் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். அவன் தன்னுடைய மனதில் மாட்டிக்கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். இன்னும் சிலருக்கு அந்த இதயபூர்வமாக இருப்பாங்க, அதிகமாக இரக்கமாக இருப்பாங்க, பிறரிடம் மிகவும் அன்புடனும் கனிவுடனும் பரிவுடனும் இருப்பாங்க. மிகுந்த கனிவோடு, மிகுந்த அன்போடு, அனைவரிடத்தும் மிகுந்த கருணையோடு இருப்பாங்க. இவர்கள் தங்களுடைய இதயத்தில், அதாவது உணர்வுபூர்வமாக தன்னுடைய உணர்வுகள் சார்ந்த நான் அந்த உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உணர்வுகளில் மாட்டிக்கொண்டிருப்பாங்க. இவர்கள் தங்களுடைய இதயத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கை இதயபூர்வமாக எதையும் அணுகுவார்கள். இவர்களுக்கு இந்த பக்தி யோகம் என்பது மிகவும் எளிதாக கைகூடும். பக்தி என்பது ஒரு விஷயத்தின் மீது பக்தி, அதாவது முழுமையாக நம்புவதற்கு இவர்களால் மிகவும் எளிதாக முடியும். மற்றவர்களால் ஒரு விஷயத்தை பக்தி கொள்வதற்கோ, ஒரு விஷயத்தை நம்புவதற்கோ இவர்களால் முடியாது. ஆனால் இவர்களால் இது முடியும். இந்த உணர்வு இதயபூர்வமாக வாழ்க்கையை அணுகுபவர்களுக்கு இந்த பக்தி யோகம் மிகவும் எளிமையாகவும் இருக்கும். இவர்கள் எதையும் எல்லாரிடமும் உணர்வு ரீதியாக தங்களுடைய வாழ்க்கையை அணுகுவார்கள்.
இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த நிலைகள் இருக்கின்றது. சிலருக்கு எந்த மனதில் எந்த எண்ணமுமே இருக்காது. அதாவது பிளாங்க் மைண்டாக இருப்பாங்க. நோ மைண்டு, எண்ணங்களே இல்லாத ஒரு நிலையில் இருப்பாங்க. எம்டி மைண்டு எம்டியாக இருப்பாங்க. இவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஆசையுமே இருக்காது. இவர்கள் உடலிலும் இல்லை, தான் உடல் என்றும் நினைக்கவில்லை, தான் மனம் என்றும் நினைக்கவில்லை. காரணம் அவங்க எண்ணங்களே இருக்காது. எண்ணங்கள் இல்லாததன் காரணமாக உடலில் உள்ள எந்த உணர்வுகள், எமோஷனல், பயம் எதுவுமே இருக்காது. அப்போ இவங்க ஒரு நல்ல ஒரு நோ மைண்ட் ஸ்டேட்டில் இருப்பாங்க. அதாவது எண்ணங்களற்ற நிலையில் நிர்வாணான்னு சொல்லுவாங்க. அதை துரிய நிலைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம எவ்வாறு வேண்டுமானாலும் பெயர் கொடுத்து கொள்ளலாம். இவர்கள் தான் உடம்பு மனம் இல்லை, அதை தாண்டிய அந்த எல்லையை கடந்த ஒரு புரிந்த மனிதரால் இந்த எண்ணங்களற்ற நிலையில் இருக்க முடியும். இவர்களுக்கு எந்த ஆசையுமே இருக்காது. இவர்கள் ஒவ்வொரு இடத்துல உட்கார வைத்து அப்படியே இருப்பாங்க. இது போன்ற நமக்கு இந்த நான்கில் நாம் எது மிகவும் நமக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கின்றதோ அதை வைத்து நாம் கண்டுபிடித்து கொள்ளலாம். நான் என்னை இது என்று நினைத்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை இதை நோக்கி தான் போய் கொண்டிருக்கின்றது, எனக்கு இதில் தான் அதிகமாக விருப்பம் இருக்கின்றது. அப்போ நான் இதை விட்டு இன்னும் கடந்து அடுத்த நிலைக்கு வர வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் எந்த நிலையில் இருக்கின்றோமோ அதே நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வருவதற்காக நாம் தினமும் சிறு சிறு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். தினமும் ஒரு 15 நிமிடமாவது தியானங்களை மேற்கொள்ள வேண்டும். தியானம் என்பது தன்னுடைய மன அமைதிக்காக இந்த வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதல், இந்த ஞான பேரறிவு நமக்கு வருவதற்கு தியானமானது மிகவும் உதவி புரிகின்றது. இந்த உடல் மனம் என்ற குறுகிய எல்லையிலிருந்து நாம் வெளிவருவதற்கு இந்த தியானமானது மிகவும் உதவி செய்கின்றது. ஆகையால் நாம் தினமும் ஒரு 5 நிமிடம், ஒரு 15 நிமிடமாவது தியானங்களை செய்து நம்முடைய உடலையும் மனதையும் ஒரு நல்ல ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு வந்து ஆரோக்கியமாக, உடல் ஆரோக்கியத்துடன் மன ஆரோக்கியத்துடன் நன்றாக வாழ்க்கையை வாழ வேண்டும். இதுதான் முக்கியம். அனைவருக்கும் நன்றி.